நண்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது பூத பிரேத ஆன்மாக்களை வசியம் செய்வது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது வசியம் மட்டும் செஞ்சால் போதாது. இந்த பூத பிரேத ஆன்மாக்கள்னு சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால், தெய்வங்களுடைய ஏவல் தேவதைகள், அவங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அது பூதமாக இருக்கலாம், நல்ல ஆன்மாக்களாக இருக்கலாம், அது பேயின்னு சொல்லக்கூடிய பேய்களாக இருக்கலாம். முஸ்லீம் மதத்தில் ஜின்கள்னு சொல்லுவாங்க. இந்து மதத்தில் நல்ல ஆன்மாக்கள், தூய ஆன்மாக்கள்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சிலவங்க எந்த தெய்வத்தை வழிபடுறாங்களோ கடைசி காலத்தில் அந்த தெய்வத்தினுடைய அவங்க நன்மை தான் செய்யணும், நம்ம கெட்டது எதுவும் செய்யக்கூடாது, மனிதர்களை பழிவாங்கக்கூடாது, இந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கவங்க நல்ல ஆன்மாக்கள். அவங்க உங்கள் குலதெய்வத்தினுடைய காலடியில் இருப்பாங்க. மற்ற பூதங்கள்னு சொல்லக்கூடிய தேவதைகள் எல்லாமே என்னன்னு சொன்னால், காளி, பைரவர், சிவன், இவங்களுடைய ஏவல் தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட கோரிக்கைகள் போச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு வரக்கூடிய கோரிக்கைகளை இவங்க ஏற்று அவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே செய்வாங்க, நன்மையான விஷயங்கள் மட்டுமே செய்வாங்க. அதே போல் இப்படி பூத பிரேத ஆன்மாக்களை வச்சு நம்ம நல்ல காரியங்கள் நிறைய செய்யலாம். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், அதாவது பேய்கள், பிசாசுகள், இந்த பூதங்கள் எல்லாமே என்ன செய்யணும்னு சொன்னால் கெட்ட வேலைகள் மட்டும்தான் செய்யும், நல்லதே செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அதாவது 99% மக்களுக்கு நன்மைகள் செய்கிறது இந்த ஆன்மாக்கள் தான். அதாவது ஆன்மாக்களை நம்ம வசப்படுத்தி நம்ம என்ன செய்கிறோமோ, என்ன சொல்கிறோமோ அந்த வேலைகள் அப்படியே செஞ்சுட்டு வரோம். இந்த ஒருத்தருடைய ஏவல் பில்லி சூனியங்களை எடுக்கணும்னு சொன்னால் அது போய் எடுத்துகிட்டு வரோம். அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணுமோ அதுக்கான உணவுகளை நம்ம கொடுத்தாலே போதும், அது போய் எடுத்துகிட்டு வரோம். ஆனால் இந்த ஏவல் தெய்வங்கள், இந்த மாதிரி பூத பிரேத ஆன்மாக்களை நாம் வசியம் செஞ்சு நல்ல வேலைகள் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தோன்னு சொன்னால், நம்மக்கிட்ட நல்ல வேலைகள் செஞ்சுக்கிட்டு நல்லாவே இருக்கும், ஒன்றும் செய்யாது. ஆனால் கெட்ட வேலைகள் கொடுத்தோன்னு சொன்னால் கெட்டது எல்லாம் செஞ்சுக்கிட்டு நம்மையும் ஒழுங்கி சாப்பிட்றோம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் உண்டு. அதனால் இந்த தேவதைகளை வசியம் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், எல்லாருடைய பிரச்சனைகளையும் சரி செய்யலாம். அதுக்கு தேவையான படையல் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நான் இதில் கொடுக்குறேன். இது எப்படின்னு சொன்னால், இந்த ஆன்மாக்களை வசப்படுத்தக்கூடியது எப்படின்னு சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டியது அமாவாசை அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பூஜைகள் தொடங்கணும். அதுக்கு முன்னே ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மதுப்பழக்கம் இருக்கக்கூடாது, வெங்காயம், பூண்டு, அதேமாதிரி புளிப்பு சார்ந்த விஷயங்கள் சேர்க்கக்கூடாது. கஞ்சி குடிச்சிட்டு கூட இந்த உடல் ரொம்ப தூய்மையான உடலாக இருக்கணும். வழிபாடுகள் நீங்கள் யாருனாலும் எடுக்கலாம். எந்த அம்பாள் வழிபாடு செய்யக்கூடியவங்க, எந்த வழிபாடு செய்யக்கூடிய ஆளாக இருந்தாலும் இந்த விஷயங்களை எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். எல்லா பூதங்களும் அது தூய ஆன்மாக்கள்னு சொல்லக்கூடிய பூதங்களும் சரிதான், ஆன்மாக்களும் சரிதான், எல்லாமே மனிதனுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்திலே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள நம்ம சொல்லக்கூடிய இந்த முறைப்படி நீங்கள் பிரயோகம் பண்ணீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ரொம்ப எளிய வழி, இது ஈஸியாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதிரி சில நேரங்களில் எல்லோரும் பயமுறுத்துவாங்க, கெட்ட ஆன்மாக்கள் அடிச்சிடும், கொன்னுறோம், நமக்கு மரணம் தான் இது பண்ணோம் அப்படின்லாம் பயமுறுத்துவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உடற்கட்டு மட்டும் போட்டுட்டு போங்க. உடற்கட்டு மந்திரத்தை ஒரு 11 தடவை சொல்லி மார்பில் ஊதிக்கிட்டு போயிட்டே இருங்க, எதுவும் ஒன்றும் செய்யாது, அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் ஒரு தைரியம் என்னன்னு சொன்னால், ஒரு சில காட்சிகள் அகோர காட்சிகளாக இருக்கலாம், அதை பார்க்குறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படி ஒரு அகோர காட்சிகள் கண்டால் அதை பார்த்து பயப்படக்கூடாது. பயப்படாமல் இருந்தால் நம்மக்கிட்ட அப்படியே நின்று நமக்கு என்ன தேவையோ எல்லாமே செஞ்சு தரோம். இது செய்யக்கூடியது அமாவாசை நாளன்று நாம் துவங்கணும். இந்த பூஜையை தொடங்குறது எல்லாராலும் எங்கெல்லாம் போக முடியாது. இது என்ன பண்ணணும்னு சொன்னால், ஆலமரத்தடி இதெல்லாமே இரவு செய்யக்கூடிய வேலைகளாக தான் இருக்கும். ஆனால் இரவில் சில நேரங்கள் நேரடியாக கூட தரிசனங்கள் கிடைக்கலாம். கிடைச்சுன்னு சொன்னால் நமக்கு பயம் வந்துடும். சில நேரம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது பகல் 12 மணிக்கு செய்யலாம். பகல் 12 மணிக்கு எந்த ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஆலமரத்துக்கு அடியில் நீங்கள் போய் இந்த பூஜையை பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் ஒரு 6 மணிலேருந்து 8 மணி அல்ல 10 மணிக்குள்ளே கூட இந்த பூஜைகளை செய்யலாம். அதாவது நீங்கள் பூஜை செய்கிறீங்கிறது அந்த ஆன்மாக்களுக்கு தெரிந்தாலே போதும். அது கனவுல உங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ சொல்லிடும். முதல் 3 நாட்கள் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், வெளியே வச்சு நீங்கள் படையல் போட வேண்டியிருக்கும். படையல்னால் எதுவுமே இல்லை. அதாவது தேவையான பொருட்கள் தேவையான நாள் நீங்கள் பார்த்துக்கங்க, அமாவாசை நாள் அன்று கட்டாயம் செய்யணும். அன்னைக்கு 12 மணியாக இருக்கலாம், இல்லை இரவு வேலை சூரியன் மறைந்த பிறகாக இருக்கலாம். மதியம் 12 மணி இல்லை இரவு 12 மணி செய்ய சொல்லுவாங்க. ஆனால் நம்மளால் முடியாது. அப்போ என்ன செய்யணும், மதியம் 12 மணிக்கு நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா 6 மணிக்கு மேலே, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே ஒரு 8 மணிக்குள்ளாக கூட
ஒரு தனிமையான இடத்துல இருந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். தேவையான பொருட்கள் வந்து ஒரு அகல் விளக்கு, அதுக்கு திரி, தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் ஹக்கீக் மாலை தெரியுமில்ல, ஹக்கீக் முஸ்லீம் பயன்படுத்துவோம் ஹக்கீக் மாலை, அது வந்து கருப்பு நிறமான மாலையாக இருக்கணும். அப்புறம் பாலால் ஆன பண்டம், இல்லைன்னு சொன்னால் காய்ச்சின சீனி போட்ட பால். பாலால் ஆன பண்டம்னு சொன்னால் பால்கோவா இருக்குது. வேறு என்னென்ன ஐட்டங்கள் பால்கோவா ஐட்டம் என்னென்ன டைப்ஸில் இருக்கோ எல்லா பண்டங்களையும் நீங்கள் வந்து படையலாக யூஸ் பண்ணலாம். உடை வந்து கருப்பு நிற உடை, லுங்கியாக இருந்தாலும் சரி தான், சட்டையாக இருந்தாலும் சரி தான். கருப்பு இல்லை சட்டை போடலைன்னு சொன்னால் சட்டையை கலத்தி வச்சுக்கிட்டு ஒரு டவல் வந்து போத்திக்கிங்க, அதான் கருப்பு நிற ஆடையாக இருக்கணும். நீங்கள் இது பண்ணும்போது கூட தலையை கூட கருப்பு நிற டவலால் வந்து போத்திக்கிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணணும். இது வந்து இந்த முறை எப்படி இருக்குன்னு சொன்னால், முஸ்லீம் வந்து தொழுகைகள் பண்ணும்போது எந்த மாதிரி வீர ஆசனன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆசனத்தில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மந்திரங்கள் சொல்லணும். தெற்கு நோக்கி பார்த்து மந்திரங்கள் வந்து சொல்லணும். முதல்ல 3 நாட்கள் எப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறது மாதிரி ஒரு ஊதுபத்தி வச்சுக்கணும் கட்டாயம். ஊதுபத்தி இல்லாமல் எங்கேயுமே போகக்கூடாது. அதாவது அமாவாசை நாளன்று உங்களுடைய வாய்ப்பை பொறுத்தது. 12 மணிக்கு என்னால் இருக்க முடியும், கொஞ்சம் தனிமையான இடம்தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கட்டாயம் மதியம் 12 மணிக்கு இருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே அந்த பொழுது சாய்ந்த பிறகு, அதாவது சூரியன் வந்து மறைந்த பிறகு நீங்கள் போய் அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணணும், நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை வந்து ஒரு நாளைக்கு 101 தடவை சொன்னா போதும். நான் அந்த மந்திரம் சொல்கிறேன். ஓம் க்ரீம் 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 பூதப்யோ ஆகச்ச வஷ்ய ஆக்பலாய பட் ஸ்வாஹா. இதான் மந்திரம். ஓம் க்ரீம் 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 பூதப்யோ ஆகச்ச வஷ்ய ஆக்பலாய பட் ஸ்வாஹா. இந்த மந்திரம் தான். இந்த மந்திரத்தை இந்த ஆசனம் இருக்குல்லையா, தொழுகை பண்ணுவாங்க இல்லையா முஸ்லீம், அந்த ஆசனத்தில் தெற்கு நோக்கி அமர்ந்தவாறு இருந்துக்கிட்டு தரையிலையும் ஒரு விரிப்பு, கருப்பு நிற விரிப்பு விரிக்கணும். உங்கள் உடம்புல உள்ள ஆடைகளும் கருப்பு நிறமாக இருக்கணும். தலையில் கூட லேசாக போத்திக்கிட்டு அந்த மந்திரத்தை வந்து 101 தடவை சொல்கிறீங்க. இதில் வந்து நீங்கள் எந்த ஆன்மாவுடைய பெயரும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக ஆன்மாக்கள் வந்து உங்கள் கனவுல வந்து சொல்லும். அதுக்கப்புறம் நான் வீட்டில் எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நீங்கள் வெளியே வந்து அதை அழைத்து உங்களுக்கு வசமானாலே அது தானாக உங்கள் வீட்டுக்கு வந்துடும். நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்துடும். அதனால் என்ன பண்ணணும்னு சொன்னால், இப்படி இந்த மந்திரத்தை வந்து தெற்கு நோக்கி அமர்ந்தவாறு ஒரு ஊதுபத்தி, ஒரு வாழையில விரிச்சிக்கிங்க. முடிஞ்சால் வாழையில எல்லாம் தரையில் கூட வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் வாழையில விரிச்சிக்கிறது நல்லது. வாழையில விரிச்சிட்டு அதை கழுவிக்கிட்டு பன்னீரால் கழுவுங்க. கழுவிக்கிட்டு ஒரு அகல் விளக்கு வச்சு, அகல் விளக்கு வடக்கு நோக்கி வைங்க. நீங்கள் தெற்கு நோக்கி பார்த்தவாறு இருக்கீங்க, அகல் விளக்கு வடக்கு நோக்கி இருக்கட்டும். அகல் விளக்கு வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அதை தீபம் ஏற்றிக்கிட்டு, அதுக்கு பிறகு இந்த பூத பிரேத ஆன்மாக்கள்லாம் எனக்கு வசியமாகி நான் சொல்லக்கூடிய வேலைகள்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு, அந்த ஊதுபத்தி, ஒரு கூடு ஊதுபத்தினா ஒரு கூடு ஊதுபத்தியை வச்சுக்கிட்டு, இந்த கொளுத்தி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணால் பூஜை பண்ண தொடங்கலாம். இந்த ஆசனத்தில் இருந்துக்கிட்டு தெற்கு நோக்கி அமர்ந்துக்கிட்டு அப்படி நிமிர்ந்து இருக்கணும். நிமிர்ந்து நின்றுக்கிட்டு இருந்துக்கிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மந்திரத்தை சொல்லணும். அதுக்கு முன்னே படையல் வைக்கணும். படையல்னு சொன்னால் பாலிலால் ஆன பால்கோவா அல்ல காய்ச்சின பால். இந்த மாதிரி ஒரு சட்டி மாதிரியான அகல் விளக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் பெரிய அகல் விளக்கு இருக்கும். அதே போல் சட்டி போல் ஒரு இதில் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை 101 தடவை சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னால், 101 தடவை சொல்லிக்கிட்டு அந்த படையலை அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். வீட்டுக்கு வந்து நீங்கள் தூங்கும்போது, முதல் நாள் அமாவாசை அன்னைக்கு ஒரு நாள் பண்ணுறீங்க, அடுத்தது பிரதம அன்னைக்கு பண்ணுறீங்க, அடுத்தது துவிதியை, இந்த 3 நாட்களும் இதே போல் அதே சமயத்தில், முதல் நாள் எந்த நேரம் போனீங்களோ அதே சமயத்தில் தான் போய் இந்த பூஜைகளை வந்து பண்ணிட்டு வரணும். பண்ணிட்டு வந்த பிறகு வீட்டில் தூங்கும்போது என்ன ஆகும், சில நேரம் கனவுல வந்து நிறைய விஷயங்களை சொல்லித்தரோம். எனக்கு இந்த மாதிரி பண்ணி, எனக்கு இந்த படையெல்லாம் வேணும், நான் உங்களோட வந்து உனக்கு நான் நன்மைகள்லாம் செய்கிறேன் அப்படி வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்லணும். அதுக்கு பிறகு இந்த 3 நாட்கள் கழிந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா, வீட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால், பூஜை அறையாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அங்கே வந்து இதே படையல், இதே நான் என்ன விதத்தில் இந்த படையல் வெளியே வச்சு படையல் போட்டிங்களோ இதே மாதிரி அடுத்த நாளன்று என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி படையல் போட்டு அதில் பால் 1 டம்ளர் பாலும் வைங்க. வீட்டிலனா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், காய்ச்சின பால் வந்து இருக்கும். அதில் வந்து படையலும் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும்போது சில நேரங்களில், அதாவது ராத்திரி சொல்லப்படாதுங்க, ஒரு 8 மணிக்கு மேலே 10 மணிக்கு மேலே சொல்லுங்கள், 10லேருந்து 12 மணி இந்த சமயத்தில் சொல்லுங்கள். அப்போது ரூம் வந்து இருட்டாக இருக்கட்டும், லைட் இருந்தால் லைட் ஆஃப் பண்ணிடுங்க, அந்த விளக்கு ஒளி மட்டுமே இருக்கட்டும். இருந்து தெற்கு நோக்கி இருந்து அமர்ந்து சொல்லுங்கள். அப்போது உங்கள் முன்னாடி இந்த ஆன்மாக்கள் வந்து தோன்றும். ஏதாவது ஒரு ஆன்மா தான் வரும், எல்லாம் போட்டு அடித்து பிடிச்சி எல்லா ஆன்மாயும் வராது. உங்களுக்கு எது வசியமாக இருக்கோ வந்து அதனுடைய அந்த இருக்கக்கூடிய பால் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் 1 டம்ளர் பால் வச்சுருப்பீங்க, அந்த பாலை குடிச்சிக்கிட்டு உங்களுக்கு என்ன வந்து உங்கள்கிட்ட பேர் சொல்லும்.
என்னுடைய பெயர் வந்து இதோ என்னுடைய பெயர் வந்து இந்த ஆன்மா, என்னுடைய இந்த பூதம்னா நான் இந்த பூதம், அந்த மாதிரி தன்னுடைய பெயரை வந்து இது வந்து சொல்லும். பெயர் சொல்லிக்கிட்டு உனக்கு என்ன வேணுமோ நான் எல்லாம் செஞ்சு தரேன், உனக்கு என்ன வேணும் அப்படி சொல்லும்போது நீ வந்து எனக்கு வந்து வேலைக்காரனாக இருந்து நான் என்னென்ன வேலைகள் செய்யணும்னு ஆசைப்படுறனோ எல்லா வேலையும் நீ முன்னு செஞ்சு தரணும் அப்படின்னு. வேலைக்காரன்னு சொன்னால் நம்ம வீடை துடைக்கிறது, பாத்திரம் கழுவக்கூடிய ஐட்டங்கள் கிடையாது. வேலைக்காரன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது. ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை கேட்க வந்திருக்காரு எனக்கு, அப்போ நம்ம இந்த பேர் சொல்லி கூப்பிடணும். அதுக்கு பேர் வந்து கிங்கிலியே போதும்னு வச்சுங்களா, கிங்கிலியா இன்னாருக்கு என்ன, இந்த இன்னார் மகன் இன்னாருக்கு என்ன பிரச்சனை அப்படி கேட்கும்போது அது வந்து நம்ம காதில் வந்து சொல்லும். காதில் வந்து சொல்லிக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணலாம், சரி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லும்போது இன்னாருக்கு சரி பண்ண முடியாதுன்னு சொன்னால் முடியாதுன்னு சொல்லி விட்டுடலாம். இல்லை சரி பண்ணிடலாம் அப்படி சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணலாம், இதுவே போய் சரி பண்ணிட்டு வந்துடும். நம்ம என்ன பண்ணணும், நம்ம சும்மா போய் ஒரு பூஜை போட்டோமே, வீட்டில் போய் பூஜை போட்டோன்னு சொன்னால் அந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகி அதுக்கப்புறம் தாயத்தை போட்டோன்னு சொன்னால் என்ன ஆகும், எல்லா விஷயமும் சரியாகும். எப்பேற்பட்ட ஏவல் பில்லி சூன்யமாக இருந்தாலும் சரிதான், பேய் பிசாசு கோளாறாக இருந்தாலும் சரிதான், தெய்வத்தினுடைய பிரச்சனைகள், கோயிலில் உள்ள பிரச்சனைகள், சாமியாட்ட பிரச்சனை, என்னென்ன பிரச்சனைகள் உலகத்தில் இருக்கோ எல்லா விஷயத்தையும் சரி பண்ண முடியும். ஆனால் நம்ம குணம் எப்படி இருக்கணும், நம்ம நடத்தை எப்படி இருக்குன்னு சொன்னால் ரொம்ப கண்ணியமாக இருக்கணும். ரொம்ப கண்ணியமாக நம்ம நடத்தைகள் இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், இந்த விஷயங்கள் வந்து சித்தியாகும். நான் சொல்லியிருக்கேன், விரத காலங்கள் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன், எல்லாம் குறைஞ்சது ஒரு 7 நாட்களாவது நீங்கள் வந்து அதுக்காக அதாவது நீங்கள் எப்போ ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் விரதம் இருக்கீங்களோ அப்போவே அங்கே உள்ள என்ன தெய்வம் நம்மக்கிட்ட வரணும், என்ன தேவதைகள் நம்மக்கிட்ட வரணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிரும். பிரபஞ்சத்திற்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிடும். அப்போ வந்து இந்த பூதங்கள்லாம் வரணும்னு ஆசைப்படும். நான் வந்து இந்த மகனுக்கு வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், நான் வந்து உதவி பண்ண போகிறேன் அப்படி சொல்லிக்கிட்டு அதுவே வரும். தன்னுடைய தெய்வம்னு சொன்னால் தெய்வத்துக்கிட்ட முறையிட்டு சம்மதம் வாங்கிட்டு கூட வரும். வந்த பிறகு அது வந்து நம்மளை எதுவுமே செய்யாது. அதுக்கு தேவையான இந்த படையல் மட்டும் வச்சா போதும். பால்கோவா இந்த மாதிரி ஐட்டங்கள் வச்சு கொடுத்தாலே போதும், வந்து தினமும் சாப்பிட்டுட்டு போகும். நீங்கள் தினமும் வைக்கிறீங்களோ இல்லைன்னா ஒரு சில காரியங்கள் வச்சு சொல்லியிருப்பீங்க, உனக்கு இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்யணும் அப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த காரியத்திற்கு வந்து நீ இந்த படையல் வச்சுக்க, எனக்கு பசி அதிகமாக இருக்கும், இந்த காரியம் செய்யணும்னு சொன்னால் எனக்கு வந்து பசி அதிகமாக இருக்கும், எனக்கு இந்த படையல் வை அப்படிங்கிற விஷயத்த சொல்லித்தரோம். அதாவது அதுக்கு பிறகு மந்திரமே சொல்ல வேண்டிய தேவையில்லை. என்ன சொல்லணும், அது பெயர் என்ன பெயரோ அந்த பெயரை கேட்டு நீங்கள் கூப்பிட்டால் போதும். அது முக்காலம் சொல்லும், குறி சொல்லும், எல்லாருடைய பிரச்சனைகளும் தீர்க்கும். எல்லா விஷயத்துலையும் இது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். இதுக்கு நீங்கள் சுடுகாடு போடணும்னு பிரச்சனை இல்லை. சுடுகாடு போடனாலும் பயம் காரணமாக தான் நான் சொல்லியிருக்கிறேன், 12 மணிக்கு பண்ணுங்க, இல்லை 6 மணிலேருந்து 8 மணி, 8 மணிலேருந்து 10 மணி, இந்த மாதிரி அவுட்டரில் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு 3 நாட்கள் கட்டாயம் வெளியே போய் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டில் ஒரு ஆலமரம், இந்த மாதிரி இடங்களில் போய் பண்ண வேண்டியிருக்கும். மற்ற நாட்களில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டில் இந்த விஷயத்தை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். அதாவது 4வது நாள் வராமல் இருக்கலாம், ஆனால் கனவுல வந்து பேசும் கட்டாயம். இந்த 3 நாட்கள்லேயே கனவுல வந்து சொல்லிடும். பயமுறுத்தக்கூடிய வகையில் ஏதாவது பண்ணிச்சுன்னு சொன்னால் அந்த விஷயத்தை விட்டுருங்க நீங்கள். அப்போ அது வந்து உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பிறகும் நீங்கள் வந்து வீட்டில் வச்சு பண்ணும்போது நல்ல நல்ல செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. நான் உனக்கு இது பண்ணித்தாரேன், அது பண்ணித்தாரேன், உடனே வந்து இந்த மாதிரி பண்ணி வைக்கிறேன், நீ இந்த அளவுக்கு பெரிய ஆளாயிரலாம், இப்படி ஆசை வார்த்தைகள் காட்டும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து அதுக்கான படையல்களை வச்சு நீ நேரில் வந்து தோன்று அப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நேரில் வந்து அந்த பாலை குடிச்சிக்கிட்டு அது தன்னுடைய பெயரை வந்து சொல்லும். நேரில் வந்து தோன்றிக்கிட்டு நீ என்ன பண்ணணும், உன்னுடைய பெயரை எனக்கு சொல்லு அப்படி சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோமோ அது கட்டுப்பட்டு அதுபடியே நடக்கும். அதெல்லாம் நமக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியது. நம்ம அதுக்காக என்ன பண்ணணும், கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கணும். இருந்து நம்ம அதை பயன்படுத்திட்டு வந்தோன்னு சொன்னால் நம்மளால் ஆகாத காரியங்கள் எதுவுமே இல்லை. எல்லாருடைய பிரச்சனைகளையும் நம்ம வந்து தீர்க்க முடியும். இதுதான் அந்த பூத பிரேத வசிய ரகசியம். இதில் வந்து உங்களுக்கு கேள்விகள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன். மாலை வந்து கருப்பு ஹக்கீக் மாலைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் எங்கேனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஹக்கீக் மாலை முஸ்லீம்ஸ் வந்து பயன்படுது. அதில் கருப்பு நிறம். வேஷ்டி கருப்பு வேஷ்டி, கருப்பு சட்டை, கருப்பு டவல், கீழே உள்ள விரிப்பு கூட கருப்பாகவே இருக்கணும். அது ஓகே. அதுக்கு பிறகு படையல் வைக்கிறது வந்து நீங்கள் அகல் விளக்கு வைக்கணும், தேங்காய் எண்ணெய் ஊற்றணும், திரி போட்டுக்கலாம், கருப்பு திரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு படையல் வந்து பால்கோவா, பால் சார்ந்த விஷயங்கள், ஊதுபத்தி வச்சுக்கணும், வாழையில வச்சுக்கணும், பன்னீர் வச்சு கழுவிக்கிட்டு நீங்கள் வந்து சுத்தபத்தமாக இருந்த மந்திரங்கள் 101 தடவை ஒரு நாளைக்கு சொல்லணும். அமாவாசை அன்னைக்கு 101, பிரதமை அன்னைக்கு 101, துவிதி அன்னைக்கு 101. அப்போ மொத்தம் 303 மந்திரங்கள் மட்டுமே நீங்கள் சொன்னால் போதும். 303 மந்திரங்களில் உங்களுக்கு வந்து இது சித்தியாகும். அதுக்கு பிறகு வீட்டில் வச்சு நீங்கள் இந்த மந்திரங்கள் சொல்லும்போது இது வந்து முயற்சி தளரவிடக்கூடாது. 2 நாளுக்கு சில நேரம் லேட் ஆகலாம். அதுக்கு நீ முயற்சி தளராமல் நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால்
கட்டாயம் அது சித்தியாகி உங்களுக்கு நன்மையான காரியங்கள் நிறைய செய்யும். இதை வந்து பயப்படுறதால தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். உங்கள் குணம், உங்கள் எண்ணங்கள் நல்லா இருக்கா, அப்போது வந்து நன்மையான காரியங்களே நடக்கும். வஞ்சக குணம், வஞ்சக புத்தி உள்ளவங்களுக்கு தான் என்ன நடக்காது, தப்பான காரியங்கள் நடக்கும். அது குணம் சார்ந்த விஷயம். குணம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த தேவதைகள் நம்மக்கிட்ட வந்து வசியமாகும். அதனால் இந்த விஷயம் நல்ல விஷயம். அதாவது மரம் வந்து ஆலமரத்தடி, சரியா? இந்த விஷயங்களை பயன்படுத்தி நீங்கள் வந்து நன்மை அடையலாம். நன்றி, வணக்கம். தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.